பொறுமையையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய காரியங்கள் நிமித்தம் இலைப்படையாமல் நம்ம செய்து கொண்டிருக்கிற நம் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். இதை எபேசு பட்டணத்திற்கு இப்படியே அவர் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று என் பேரில் உனக்கு குறை உண்டுன்னு சொல்றார். நம்ம சகிக்கிறத, பொறுமையா இருக்கிறத, அவர் நிமித்தம் பிரயாசப்படுகிற எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர் சொல்றாரு, நீ ஆதியிலே என் மேல கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டார். பேதுரு பார்த்து கூட கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாய். நம் ஆண்டவர் அன்புள்ள தகப்பன். அவர் நம்மிடத்துல அன்பை எதிர்பார்க்கிறவராக இருக்கார். இந்த உலகத்துல ஆண்டவரை குறித்து, அவருடைய சகிப்புத்தன்மை குறித்து நாம் பார்க்கப்படும் போது அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாவற்றையும் சகித்து அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பொறுமையை நாம் வாசிக்கும் போது எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவர் பொறுமையாய் ஒவ்வொரு விஷயத்தையும் அவருடைய வாழ்க்கையில செய்ததை நம்மளால பார்க்க முடியும். இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நாமுமாய் கூட நம்ம சகிக்கிறதையும் பொறுமையா இருக்கிற அவர் நாமத்து நிமித்தம் விலைப்படையாமல் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்க. ஆனாலும் நம்ம ஆதியில கொண்டிருந்த அன்பு நம்மிடத்துல இருக்கு.